வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் இன்னைக்கு அவரைக்காய் முள்ளங்கி வீட்டு அவரை முள்ளங்கி போட்டு ஒரு சாம்பார் செய்கிறோம். பருப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம், அப்புறம் பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். அவரைக்காயும் முள்ளங்கி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். கடுகு போட்டதும் வரமிளகா போட்டேன், குண்டு மிளகா டேஸ்ட்டுக்கு போட்டேன். அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் சாம்பாரில் போட்டேன், தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம். முள்ளங்கி காயும் போட்டு வதங்கிட்டோம். வெங்காயம்லாம் வதங்கினதும் முள்ளங்கி அவரைக்காயும் போட்டு வதக்கிடலாம். சாம்பார் தூள் தேவையான அளவு போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய் வேகட்டும். பருப்பு வெந்ததும் அதை மசிஞ்சு இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிடுறேன். அது வேகட்டும். பருப்பு பாருங்கள், பருப்பு வச்சு இது வெந்துடுச்சு. பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதான். காயில் சேர்த்துட்டோம்னா ஃபஸ்ட்லேயே தாளிச்சிட்டோம்னா லாஸ்ட்டில் தாளிக்க தேவையில்ல. நல்லா கொதிக்கட்டும். இது பருப்பு காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதும் ஊறட்டும். அதில் இப்போது அடுத்தது புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்தலாம் சுவைக்கு. குண்டு மிளகா போட்டதுனால குழம்பு ரொம்ப வாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதோட புளி சேர்க்கும்போது உடம்பு கெடாமல் இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக புளி கரைசல் சேர்த்துடுவேன். 90% சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. புளி கரைசல் சேர்த்துன அப்புறம் ஒரு கொதி வரட்டும். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான வீட்டு அவரைக்காய் முள்ளங்கி சாம்பார் ரெடி. இப்போ ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு கொதி வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம், பை பை.